SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளரத்திலே வந்து சொல்லுகிறார். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு ஆட்சி அமைக்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு மீண்டும் வந்து மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொண்டு வந்தார். தொல் திருமாவளவன் முதலமைச்சராவதில் எங்களுக்கு எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார். சமூகத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய திரு CV சண்முகம், மரியாதைக்குரிய திரு SP வேலுமணி, மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்து கேட்டபொழுது அவரிடத்திலே கேட்டார், திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. அவர் யாருடைய ஆதரவோடு முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர்கள்தான் திமுகவினுடைய ஆதரவோடு பதவியேற்க உள்ளார் என்று சொன்னவர்கள்தான் திரு CV சண்முகம், திரு SP வேலுமணி, திரு C விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள். அதற்கான எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் MGR அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய ஆதரவோடு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பதவியிலே அமர்ந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே இது போன்ற தவறான தகவலை மக்கள் மத்தியிலே, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே தொடர்ந்து அவர்கள் பரப்பி கொண்டிருப்பதை தயவு செய்து இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். தன்னிச்சையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது சீட்டு தருகிறார் என்று ஒரு தவறான தகவலை சொல்லுகிறார். தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசியல் ரீதியாக 82 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 82 மாவட்டங்களிலே இருக்கின்ற 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய சீட்டுகளுக்கு போக மீதி தொகுதிகளில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் யாரை பரிந்துரை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சீட்டு தந்தார். நேரடியாக எந்த ஒரு மாவட்டத்திலேயும் எந்த ஒரு தொகுதியிலேயும் அவர் தலையிட்டு சீட்டு வழங்கவில்லை. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். என்னுடைய மாவட்டத்திலே 4 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சொன்ன பரிந்துரையின் அடிப்படையில் தான் அவர் சீட்டு வழங்கினார், தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தார். வேட்பாளர்களை நாங்கள் பரிந்துரை செய்தவர்களைத்தான் அவர் அறிவித்தார் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே 2 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 2 தொகுதியிலே ஒரு தொகுதியிலே நானும், இன்னொரு தொகுதியிலே என்னால் பரிந்துரை செய்யப்பட்டவரும் வேட்பாளர்களாக அண்ணன் அறிவித்தார். அண்ணன் எடப்பாடியாருடைய ஆதரவோடு அவருடைய சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதின் பயனாக 2 தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுத்தோம். அதேபோல சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 தொகுதிகளில் 7 தொகுதிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வென்றெடுத்தது. இன்றைக்கு தேர்தலிலே பல்வேறு மாவட்டங்களிலே வெற்றி வாய்ப்பினை இழந்த இவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில்தான், அதுவும் திரு CV சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அந்த மாவட்டத்திலே கழகம் தோல்வியுற்றதற்கு அவர்தான் காரணம். அதேபோல கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திரு SP வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அவருடைய பொறுப்பிலே 21 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டது. 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்தான் வேட்பாளர்களை பரிந்துரை செய்தார். ஆனால் வெற்றி பெற்றது ஒரே தொகுதி. அதே போலதான் நம்முடைய C விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் மட்டும் வெற்றி பெறுகிறார். திருவாரூர் மாவட்டத்திலே இருக்கின்ற திரு காமராஜ் அவர்கள் 4 தொகுதிகளிலே ஒரு தொகுதியிலே வெற்றி பெறுகிறார். அதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து இவர்கள்தான் அந்த சட்டமன்ற தொகுதிகளிலே வேட்பாளர்களாக களம் காணுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள்.
ஆனால் அதே நேரத்திலே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற மற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க இவர்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஏறக்குறைய 47 தொகுதிகளில் அண்ணன் எடப்பாடியாருடைய கடுமையான தேர்தல் பிரச்சாரத்தின் காரணமாக வெற்றி பெற்றது. கூட்டணியின் சார்பிலே 6 தொகுதிகளிலே வெற்றி பெற்று 53 இடங்களில் அண்ணன் எடப்பாடியார்களுடைய தலைமையிலே கழகம் வெற்றி பெற்றது. 2021 கடுமையான போட்டிகள் இருந்த பொழுது கூட 75 இடங்களை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் சார்பிலே வெற்றி பெற்றது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற ஆட்சியை கலைத்துவிட்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே 2 இடங்களை பெற்றாலும் கூட மீண்டும் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அமோக வெற்றியை பெற்றார்கள். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.